தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. திவ்ய நற்கருணையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் அனுதினமும் காத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவரை தேடி இந்த ஒரு மணி நேரம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க அவரை தேடி நாம் வந்திருக்கின்றோம். இந்த கடவுள் 2022 ஆண்டை நம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்திருக்கின்றார். கடந்த ஆண்டிலே பல போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த வல்லமையுள்ள கடவுள் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தி வந்திருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய துணை இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆண்டவர் உடன் இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றார். இந்த புதிய ஆண்டிலே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வாக்காக கொடுக்கின்ற வார்த்தை சீராக்கின் ஞானம் 2வது அதிகாரம் 3வது வசனம். சீராக்கின் ஞானம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். இந்த வருடம் முழுவதும், ஏன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆண்டவரை நாம் சிக்கன பிடித்து கொள்ளுகின்ற பொழுது, இந்த ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று நாம் வாழ்கின்ற பொழுது, இந்த ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மை அற்புதமான விதத்திலே வழிநடத்தி பாதுகாக்க காத்து கொண்டிருக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 19வது வசனத்திலே கடவுள் இவ்வாறாக சொல்லுகின்றார், என்னை அடைந்தவர்கள் பெரும் பயன், பசும் பொன்னை விட சிறந்தது, என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது என்று. இந்த ஆண்டவரை நாம் சிக்கன பிடித்து கொண்டு இந்த ஆண்டவர் மட்டும் எனக்கு நாம் போதும் என்று வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு
பொன்னை விட தங்கத்தை விட சிறந்ததாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். இந்த உலகத்திலே கடவுள் நம்முடைய குடும்பத்தை செழிப்புறச் செய்வார். விளைச்சலை கொடுப்பேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளம் கையிலே தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கின்ற பொழுது இந்த உலகம் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது. இந்த உலகத்தில் எந்த போராட்டங்களை சந்தித்தாலும் இந்த ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று, உன்னை நான் வீழ்த்த மாட்டேன் என்று இந்த ஆண்டவர் சொல்லுகின்றார். உன்னுடைய கால் இடராதபடி உன்னை நான் தாங்கிக் கொள்வேன் என்று இந்த ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் கொடையாக பெற்றது நம்முடைய பாக்கியம். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பது இந்த பிறந்த வாழ்விலே நாம் பெற்ற பாக்கியம். அதைவிட மேலாக இந்த ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழ்கின்ற பொழுது அது உன்னதமான பாக்கியம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கொடை அது. இப்படி கொடையாக வாழ்வை கொடுத்த இந்த கடவுள் இந்த வருடம் முழுவதும் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என நமக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரை நாம் இப்பொழுது புகழ்ந்து பாடுவோமா? எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, ஆண்டவரே எனக்கு நீங்க இருக்கீங்க, என் கூட இருக்கீங்க என்கிற உணர்வோடு நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் ஒவ்வொருவரையும் அற்புதமான விதத்திலே காத்து வழிநடத்தி இருக்கின்றார். இந்த கொரோனா என்கின்ற கொடிய தொற்றிலே பலர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். எத்தனையோ குடும்பங்கள் இழப்பை சந்தித்திருக்கின்றது. ஆனால் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் உயிரை கொடுத்து இந்த நிமிடம் வரை காத்து வழிநடத்தி இருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆண்டவரை நாம் இந்த வார்த்தைகளை பாடி நாம் ஆராதிப்போமா? ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆமாண்டவரே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே,
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. நம்முடைய கடவுள் கண்மணியைப் போல நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த புதிய ஆண்டை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போகின்றேன் என்று இந்த வல்லமையுள்ள கடவுள் சொல்லுகின்றார். நம் ஒவ்வொருவரையும் அவர் காண்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். நம்மை விட்டு விலகிச் செல்லாமல் நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்து வழிநடத்துகின்ற ஆண்டவராக நம்முடைய கடவுள் இருக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய கடவுள் நல்ல கடவுள், நம்முடைய கடவுள் வல்லமை மிகுந்த கடவுள். நன்மைகளை மட்டுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கின்ற இந்த கடவுளை நாம் இறுக பற்றி கொண்டு, ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஒப்பு கொடுப்போம். துதி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார். இந்த தூய ஆவியானுடைய துணையினால் தான் இந்த நிமிடம் வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களை நான் திக்கட்டவளாக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியானவரை நம் ஒவ்வொருவருக்காக கொடுத்து நம்முடைய வாழ்வை நேரிய பாதையிலே நடத்த அந்த ஆண்டவர் தூய ஆவியை கொடையாக கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாளராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வு பாதையை செம்மையாக நடத்த அந்த தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த தூய ஆவியானவரே, இனி வருகிற நாட்களிலே என்னை நீர் வழி நடத்தும் என்று சொல்லி, தூய ஆவியானவரே என்னுடைய குடும்பத்திலே இருந்து என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தருளும் என்று சொல்லி, தூய ஆவியானவரே இனி வருகிற நாட்களிலே எந்த தீங்கும் எங்களை தீண்டாதிருக்க வேண்டும் என்று சொல்லி, தூய ஆவியாவுடைய துணையை வேண்டி நாம் பாடலை பாடி கடவுளை ஆராதிப்போமா? தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. மரியாளின் மைந்தனுக்கு ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. மரியாளின் மைந்தனுக்கு ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை
நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே ஆராதித்திருக்கின்றோம். இந்த ஆண்டவருடைய துணையை கேட்டு நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். இந்த வல்லமையுள்ள கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றார்? எரேனிமுஸ் இவருடைய வாழ்விலே நடந்த நிகழ்வு. எரேனிமுஸ் அவர் ஒரு சிறந்த இறையியல் எழுத்தாளர். இறையியல் சிந்தனைகள் பலவற்றை அவர் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றார். தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக விவிலியத்தை முழுமையாக ஆய்ந்து அறிகின்ற அவ்வளவு அறிவை பெற்ற ஒரு மனிதர். ஒரு நாள் அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு தோன்றுகின்றார் கனவில். எரேனிமுஸை பார்த்து கடவுள் கேட்கின்றார், எனக்கு தேவையான ஒரு பொருள் உன்னிடம் இருக்கின்றது, அது எனக்கு பொக்கிஷம் போல இருக்கின்றது, அதை எனக்கு நீ தருவாயா என்று கேட்கின்றார். எரேனிமுஸ் கடவுள் நான் எழுதிய வார்த்தைகளை, அந்த எழுத்தை கேட்கின்றாரோ என்று நினைத்து, நான் எழுதிய புத்தகங்கள் அனைத்தும் உமக்கு தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், அது எனக்கு தேவையில்லை. நான் எழுதிய அந்த பேனாவை உமக்கு நான் தருகின்றேன், அதுவும் எனக்கு தேவையில்லை. நான் எழுதிய என் கைகளை உமக்காக தருகின்றேன். கடவுள் சொன்னாரு, அதுவும் எனக்கு தேவையில்லை. இப்படி ஒவ்வொன்றாக கேட்க கேட்க கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையும் விட பெரிய விலை மதிப்பில்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்குது, ஒரு பொக்கிஷம் உங்ககிட்ட இருக்குது, அதை எனக்கு தான். எரேனிமுஸ் சொல்றாரு, எனக்கு என்னன்னு தெரியலையே. அப்ப கடவுள் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் தான், உன்னுடைய பாவங்கள் தான் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது உனக்குள்ள. அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். அந்த பாவத்தை முழுமையாக என்னிடம் கொடுத்து விடு. ஏனென்றால் உனக்காகத்தான் நான் சிலுவையிலே பலியானேன். உன்னுடைய பாவங்களுக்காகத்தான் நான் சிலுவையிலே பலியானேன். கடவுள் இந்த நேரத்தில் நாம பொக்கிஷமாக வைத்திருக்கின்ற நம்முடைய பாவத்தை கேட்கிறாரு. நாம நம்முடைய பாவத்தை கடவுளுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக கொடுப்போம். ஏன்னா கடவுள் நம்மிடமிருந்து பொன்னையோ பொருளையோ எதிர்பார்ப்பதில்லை. மாறாக இந்த கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய தூய பரிசுத்த உள்ளத்தை மட்டும்தான். ஏனென்றால் ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 24வது வசனம், உன் பாவங்களினால் என்னை தொல்லைப்படுத்தினாய், உன் தீ செயல்களினால் என்னை சலிப்புறச் செய்தாய் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எதை நாம் இந்த உலகத்திலே சேர்த்து வைக்கின்றோமோ இல்லையோ, பாவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாவத்தை இப்ப கடவுள் நம்ம கிட்ட கேட்கிறாரு. அந்த பாவத்தை எல்லாத்தையும் நீ என்கிட்ட கொடுத்துரு. அந்த பாவத்தை எல்லாத்தையும் நீ என்கிட்ட கொடுத்து நீ புண்ணியனாக மாறு. உனக்காகத்தான் இந்த திவ்ய நற்கருணையில நான் காத்து கொண்டிருக்கிற. ஏன்னா கடவுள் சொல்றாரு திருப்பாடல் 51:17, கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சம். கடவுள் நொறுங்கிய குற்றமுறந்த உள்ளத்தை அவர் அவமதிக்கவே மாட்டார். நொறுங்கிய உள்ளத்தோடு இந்த நேரத்தில் நாம ஆண்டவருக்கு முன்பாக இருக்கலாம். அந்த நொறுங்கிய உள்ளத்தை தான் கடவுள் அன்பு செய்கிறாரு. நீதிமான்களை அல்ல,
பாவிகளைத்தான் நான் தேடி வந்தேன். இந்த கடவுள் 99 நல்ல ஆடுகளை குறித்து மகிழ்ச்சியுறல, மாறாக அந்த ஒரு ஆட்டை குறித்து, வழி தவறி போன அந்த ஆட்டை தன்னுடைய தோள் மேல் சுமந்து வருகின்ற பொழுதுதான் இந்த ஆண்டவர் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு நடனமாடி வந்திருப்பாரு. இந்த நேரத்தில் கடவுள் சொல்றாரு, உடைய பாவத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், உன் பாவத்தை சுமந்து கொள்ள நான் காத்து கொண்டு இருக்கிறேன், உடைய பாவத்தை கழுவ நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று இந்த ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய பாவங்களை இந்த நேரத்திலே இந்த ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைப்போமா? இந்த பாடலை பாடி நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் இந்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களால உம்மை நான் மனநோக செய்திருக்கின்றேன். ஆண்டவரே, சீராக் புத்தகம் 7வது அதிகாரம் 23, 24 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகின்றது. உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நற்பயிற்சி அளி, இளமை முதலே பணிந்திருக்கச் செய். உனக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களது கற்பில் அக்கறை காட்டு. திவ்யநற்கருணை ஆராதனையில் எத்தனையோ பெற்றோர்கள் இந்த நேரத்தில் அமர்ந்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு சொல்றாரு, பெற்றோருக்குரிய கடமையில தவறிய ஒவ்வொரு நேரத்தையும் நினைச்சு பாருங்க. என் பிள்ளைக்கு நான் முன்மாதிரியாக இருந்திருக்கணும், ஆனா என் பிள்ளைக்கு நான் முன்மாதிரியாக இருக்கல. என்னுடைய தீய குணங்களினால என்னுடைய பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதத்தை சேர்க்கிறதுக்கு பதிலா பல நேரங்களில் சாபத்தை சேர்த்து இருக்கிறேன். ஆண்டவரே, அப்படி நான் சேர்த்த சாபங்களுக்காக அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி இந்த ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு கேளுங்க. என்னுடைய பிள்ளைகளை நான் தீய வழியில வாழ வைத்து இருக்கிற, அதற்காக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஆண்டவர்கிட்ட எல்லா பெற்றோரும் மன்னிப்பு கேளுங்க. கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் உன்னத தந்தையாக இருந்து, அப்பாவாக இருந்து, நாம எப்படி இந்த உலகத்துல வாழ வேண்டும் என இந்த ஆண்டவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறாரு. ஆனா நாம அந்த வாழ்ந்து காட்டுதல் பின்னாம செல்லாம நம்முடைய குழந்தைகளுக்கு துர்மாதிரியாக இருந்ததை நினைத்து இந்த நேரத்துல, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியுங்க, என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கிற, என்னுடைய பாவத்தை சுமந்து கொள்ளுங்க என்று சொல்லி இந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போமா? செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. சீராக் 7வது அதிகாரம் 27வது வசனம். உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட, உன் தாயின்
பேறுகால துன்பத்தை மறவாதே. இந்த ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொருவரும் எல்லோருமே அவருடைய பெற்றோர்களுக்கு எதிராக செய்த பாவங்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். கடவுளை நாம் பல நேரங்களில் மறுதலிக்கிறோம். அந்த கடவுள் நம்மை மன்னிக்கிறாரு. அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெற்றோரை, தந்தையை, தாயை நாம் எவ்வளவு முறை மறுதலித்திருக்கின்றோம். நீ ஏன் இந்த உலகத்தில் இருக்கின்றாய் என்று அவர்களை பார்த்து எத்தனை முறை நாம் கேட்டு இருக்கின்றோம். அவர்கள் நமக்காக ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து போய் பல நேரங்களிலே அவர்களுக்கு நாம் துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, கண்ணீரை கொடுத்திருக்கின்றோம். கடவுள் இந்த நேரத்தில் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது உடைய தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்றுதான். உடைய தாய் அனுபவித்த பேறுகால வேதனையை நீ நினைத்து பார் என்று இந்த நேரத்திலே கடவுள் சொல்றாரு. அப்படி நாம நம்முடைய பெற்றோரை மனநோக செய்த நேரத்தை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய பெற்றோரை நான் பல முறை மனநோக செய்திருக்கிறேன், என்ன மன்னிங்க, அந்த பாவத்தை எல்லாத்தையும் கிட்ட கொடுக்கிற ஆண்டவரே, அந்த பாவத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்வை மாற்றுங்க என்று சொல்லி இந்த ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோமா? நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. 1 கொரிந்தியர் 3:17. ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். எங்களுடைய உடல் கடவுளுடைய கோவிலாக இருக்கின்றது. எங்களுடைய உடல் முழுவதும் கடவுளுக்கு சொந்தம். ஆனா நாம பல நேரங்களில இந்த உலக இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் நம்முடைய உடலை அடிமையாக்கி இந்த ஆண்டவருக்கு எதிராக எத்துணை முறை பாவங்களை செய்திருக்கின்றோம். இந்த உடலை கடவுளுக்காக கொடுக்காமல் இந்த உலகத்திற்காக எத்துணை முறை கொடுத்திருக்கின்றோம். கடவுள் தன்னுடைய சாயலிலே தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து கடவுள் படைத்தார் நம் ஒவ்வொருவரையும். ஆனால் சக மனிதர்களை நாம் பல நேரங்களிலே மதிக்காமல் வாழ்ந்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்விலே துன்பத்தை, துயரத்தை, வேதனையை கொடுத்திருக்கின்றோம். அவர்களை புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே மனவேதனை அடைய செய்திருக்கின்றோம். அந்த தூய ஆவியாருடைய ஆலயமாக இருக்கு நம்முடைய உடலை மாசுபடுத்திய ஒவ்வொரு நிமிடத்தையும் இந்த ஆண்டவருடைய கரத்துல, அந்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய கரத்துல நம்ம காணிக்கையாக கொடுப்போம். இந்த கடவுள் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ள இன்முகத்தோடு காத்து கொண்டிருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை முழுமையாக இந்த ஆண்டவருடைய கரத்துல இப்ப நம்ம ஒப்பு கொடுப்போமா? நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. எசாயா 43:25. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஆறுதலாக சொல்லுகின்றார். ஆம், நான் உன் குற்றங்களை என் பொருட்டு
துடைத்து விடுகின்றேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன். நாம் கொடுத்த அந்த காணிக்கையை கடவுள் இப்ப ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய குற்றங்கள் அனைத்தையுமே துடைத்து இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், இனிமேல் உன்னுடைய பாவங்களை நான் நினைவில் கொள்ள மாட்டேன். இதுவரை நீ செய்த பாவங்களை இனிமேல் நான் நினைவிலே கொள்ள மாட்டேன் என்று இந்த ஆண்டவர் சொல்றாரு. எப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய ஆண்டவர்! அப்படிப்பட்ட ஆண்டவர் நாம் என்ன செய்யணுங்க? சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவரை விட்டு நாம் ஒருபோதும் விலகி செல்லவே கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகளை, ஆண்டவர் தருகின்ற செய்தியை, ஆறுதலான செய்தியை நாம் இப்பொழுது கேட்போம். இந்த தெய்வீக நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நாம் அவரை துதித்து ஆராதித்த பொழுது அகமகிழ்ந்து நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நாம் கேட்ட பொழுது அவர் மனதுருக்கத்தோடு இறங்கி, இனி நான் உன் பாவத்தை நினைவிற்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மனதுருக்கத்தோடு இறங்கி நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார். எவ்வளவு நல்ல அற்புதமான ஆண்டவர் இவர்! இந்த ஆண்டவரைத்தான் நாம் சிக்கென்று பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு திருவுளம் பற்றியிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குறுதி, நீ என்னை சிக்கென பிடித்துக்கொள். சீராக்கின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் நீ வளமையடைவா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை சிக்கென பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமான வார்த்தையாக இருக்கிறது. சிக்கென பிடித்துக் கொள்ளுதல், உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல், அவரை விட்டு விலகி விடாதபடிக்கு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை ஆண்டு எதிர்பார்க்கிறார். அவரை விட்டு விலகிச் செல்லாதே, அவரை விட்டு விலகிச் செல்லாதே என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஏன்? அவரை விட்டு விலகி சென்றால் நமக்கு வாழ்வு இல்லை. அவர் சொன்னார், நானே வாழ்வு, நானே வாழ்வு, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆகவே நீங்கள் என்னை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்னும் தழை தோங்க வேண்டுமானால், நாம் இன்னும் செழித்தோங்க வேண்டுமானால், இந்த ஆண்டவரை, இந்த உயிருள்ள நற்கருணை ஆண்டவரை சிக்கென பிடித்துக் கொள்ள நாம் தீர்மானிக்க வேண்டும். நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டுடைய சீடர்கள் 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்ல யூதாசும் இருந்தாரு, பேதுருவும் இருந்தாரு, அருளப்பர் இருந்தார், எல்லா சீடர்களும் இருந்தார்கள். ஒரு நெருக்கடியான காலகட்டம் வருகிறது. அதோடு அது வரைக்கும் இயேசுவோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுவரைக்கும் ஆண்டவரை சிக்கென பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் துறந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில ஒரு சோதனையான காலகட்டம் வருகிறது. யூதாசுக்கு ஒரு காலகட்டம் வருகிறது. பணமா இயேசுவா, இந்த உலகத்தின் பொருளா இயேசுவா என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வைக்கப்படுகிறது. நடப்பது என்ன? யூதாஸ் பணத்தை சிக்கென பிடித்து கொண்டான், இந்த உலகத்தின் செல்வத்தை சிக்கென பிடித்து கொண்டான், இயேசுவை விட்டு விலகிச் சென்றான். நடந்தது என்ன? கடைசியில் அவரை யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். உயிரை அவன் மாய்த்து போட்டான். அவனாலே அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியவில்லை. அவனுக்கு வந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல், திராணி இல்லாமல், சக்தி இல்லாமல், ஆற்றல் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், உதவுவார் ஒருவரும் இல்லாமல் அவன் சிக்கென பற்றி பிடித்து கொண்ட அந்த பணம் அவன் உயிரை வாங்கியது, அவன் உயிரை பிடுங்கியது. ஆனால் பேதுருவை பாருங்கள், அவருக்கும் ஒரு காலகட்டம் வந்தது, அவரும் மறுதளித்தார். ஆனால் ஆண்டவரை சிக்கென பற்றி பிடித்து கொண்டிருந்தபடினாலே மனம் கசந்து அழுது திரும்பவும் இவ்வளவு மாபெரும் திரு அவையை நிறுவும்படி, கட்டி எழுப்பும்படி கடவுள் அவருக்கு உதவி செய்தார்.
இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் எதை சிக்கன பிடித்து கொள்ள போகிறோம்? ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கும்படி நாம் எப்படி சிக்கன பிடித்து கொள்ள போகிறோம்? அற்புதமான வார்த்தையை இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தீர்மானிப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவரே நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார். அதே சீராக்கின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? யார்? இதுதான் கேள்வி. அவரை பற்றி பிடித்து கொண்டவர்கள் ஒருவரும் ஏமாற்றம் அடையவில்லை. அவருக்கு அஞ்சி நடந்தோருள் ஒருவரும் கைவிடப்படவில்லை. அவரை நோக்கி மன்றாடினோ ஒருவரும் புறக்கணிக்கப்படவே இல்லை. ஆகவே தான் சொல்லுகிறார், நீங்கள் என்னை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள், நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள், நீங்கள் புறக்கணிக்கப்பட மாட்டீர்கள். நமக்கு ஒரு முன்மாதிரியாக திருவிவிலியத்திலே, பழைய ஏற்பாட்டிலே ஒரு அழகான பெண்மணி எப்படி அவள் சிக்கன பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து தொடர்ந்து நாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ரூத்து என்ற நூலிலே நாம் வாசிக்கிற பொழுது இந்த ரூத் எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் இழந்த ஒரு பெண்ணாக காணப்படுகிறார். இவள் இஸ்ரவேல் குலத்தை சார்ந்தவர் அல்ல, மோவாபிய இனப்பெண், கடவுளை, உயிருள்ள கடவுளை அறியாத ஒரு இனத்தை சார்ந்த பெண். அந்த பெண்ணுக்குள் இருந்த ஒரு ஆழமான ஒரு காரியம் இன்று நமக்கு தேவையாக இருக்கிறது. அவர்கள் கணவனை இழந்து போனார்கள். 3 பெண்களாக தன்னுடைய மாமியாரோடும் அவர்கள் கடந்து வருகிற பொழுது மாமியார் சொல்றாங்க, நீங்களும் என்னை விட்டு கடந்து போய் விடுங்கள், நானோ இப்பொழுது கசப்பு நிறைந்த பெண்ணாக இருக்கிறேன், என்னால் உங்களுக்கு ஒன்றையும் செய்ய முடியாது என்று சொல்லுகிற பொழுது முதல் மருமகள் விட்டு சென்று விடுகிறார். ஆனால் இந்த ரூத் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள். ரூத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவார்த்தை எப்படி சொல்லுகிறது: அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நான் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன், அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு மோவாபிய இனப்பெண்ணுக்குள்ளாக இருந்த ஒரு நம்பிக்கை. உனது கடவுளே எனது கடவுள், உனது இனமே எனது இனம் என்று சிக்கன பிடித்து கொண்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பற்றுதல் நமக்கு தேவை. என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மாறி போனாலும் என் ஆண்டவரை நான் சிக்கன பிடித்துக் கொள்ளுவேன், எதுவும் என்னை அசைக்க முடியாது என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு தேவை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும், இந்த கொடுமையான காலகட்டத்திலும் நம்பிக்கை இழக்காதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த உயிருள்ள ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை நாம் சிக்கன பிடித்து கொள்ளும்படி ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு நேரம் நாம் ஆராதித்திருக்கிறோம், ஆண்டவரத்தில் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், இருக்கிற வண்ணமாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இதுக்கு எதற்கு அடையாளம்? ஆண்டவரை நான் சிக்கன பிடித்து கொள்ள போகிறேன். இந்த வருடம் முழுவதும் அல்ல, என் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆண்டவரை தவிர நான் வேறு எதையும் பற்றி பிடித்துக் கொள்ள மாட்டேன். இந்த உலகத்திலே வரக்கூடிய ஆசாபாசங்கள், போராட்டங்கள், பாவத்தின் சிந்தனைகள் பிடித்துக் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அது எனக்கு வாழ்வை கொடுப்பது அல்ல, இது எனக்கு மரணத்தையே சம்பவிக்கும், இதன் வாழ்வின் சமாதானத்தை கெடுத்து போடும். ஆனால் இந்த உயிருள்ள ஆண்டவரை நான் சிக்கன பிடித்து கொண்டால் என் வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லை, நான் புறக்கணிக்கப்படுவதில்லை, நான் ஏமாந்து போவதில்லை. நான் எப்பொழுது இயேசுவை சிக்கன பிடித்து கொள்ளுகிறோமோ அவரும் நம்மை சிக்கன பிடித்து கொள்ளுவார். அந்த வார்த்தையை நம்ம திரும்பவும் வாசிப்போம். சீராக்கின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, விலகிச் செல்லாதே. பாருங்க, யூதாசுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது, அவன் விலகிச் சென்றான். ஆனால் பேதுருவோ பற்றி பிடித்து கொண்டார்.
ஆகவே நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். அவர் விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு காணப்பட்டால் அதிலிருந்து வெற்றி பெறும்படி ஒரு முடிவு செய்வோம். ஆண்டவரே என் வாழ்வு, இயேசுவே என்னுடைய வாழ்வு, அவரே என் அடித்தளம், அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை சிக்கன பிடித்து கொள்ளும்படி ஒரு தீர்மானம் செய்வோம். தொடர்ந்து இந்த இறைவார்த்தை சொல்கிறது, உன் வாழ்க்கையின் முடிவில் நீ வளமை அடைவாய், நீ செழிப்பு அடைவாய். ஏனென்றால் இவரே உயிருள்ள ஊற்று, இவரே நம்முடைய வாழ்வின் அடித்தளம். ஆகவே இவரை பற்றி பிடித்து கொள்ள, உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள, ரூத்து சொன்னது போல, நான் சாவிலும் நான் உம்மை பிடித்து கொள்ளுவேன் ஆண்டவரே. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று உறவுகளுக்குள்ளும் எவ்வளவோ ஒரு பிரிவினைகளை பார்க்கிறோம். இங்கே மாமியார் மருமகளை பார்த்தோம் ரூத் சம்பவத்தில். ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள்ளுகிறவர்கள் உறவுகளையும் சிக்கன பிடித்து கொள்ளுவார்கள். அவர்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். யாரையும் காயப்படுத்த மனம் வராது, யாரையும் விட்டு பிரிந்து போக மனம் வராது, யாரையும் ஒரு இழிவாய் பார்க்க மனம் வராது. ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உண்டாகும். ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுடைய பார்வையை ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய உறவுகளும் வளமையடையும், உறவுகளும் செழிப்படையும், உறவுகளுக்குள் காணப்படக்கூடிய பிரிவினைகள் ஒளிந்து போகும். எப்பொழுது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பொழுது, இந்த ஆண்டவரை உண்மையாய் மிக உறுதியாய் வாழ்நாள் எல்லாம் இவரே என் ஆண்டவர், இவரே என் மீட்பர் என்று நாம் அறிந்து பிடித்துக் கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்விலும் வளமை உண்டாகும், நம்முடைய வாழ்விலும் செழிப்பு உண்டாகும். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை நாம் சிக்கன பிடித்துக் கொள்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நினைத்து பாருங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி, என் வாழ்விலே நான் எதை சிக்கன பிடித்திருக்கிறேன்? என் வாழ்விலே நான் எதை சிக்கன பிடித்திருக்கிறேன்? எது என் வாழ்வுக்கு எல்லாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன்? எது எனக்கு இன்பம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன்? அவை எல்லாம் என்னுடைய வாழ்வில் நிரந்தரமானது அல்ல. அவை என்னை விட்டு கடந்து போகக்கூடியவை. உயிருள்ள ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள்ள நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். எந்த சூழ்நிலையும் என்னை அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. பவுலடிகளார் சொல்லுகிறது போல, வாழ்வோ சாவோ பசியோ பட்டினியோ எதுவும் என் ஆண்டவரிடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று நாம் அறிக்கையிடுவோம். உணர்ந்து பாருங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி நற்கருணை ஆண்டுடைய பிரசன்னத்தில் சிந்தித்து பாருங்க. அவர் சொன்னார், உன் பாவங்களை நான் இனி நினைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நானும் சொல்லுவேன், இனி நான் உம்மை தவிர வேறு எந்த பாவத்தையும் நினைத்து பார்க்க மாட்டேன். இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை நினைத்து பார்க்க மாட்டேன். எதுவும் எனக்கு நிரந்தரம் இல்லை ஆண்டவரே. இயேசுவே நீரே எனக்கு நிரந்தரம், இயேசுவே நீரே எனக்கு நிரந்தரம் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் சொல்லுவோம். நம் வாழ்வை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள், அவரை விட்டு விலகிச் செல்லாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் முடிவிலே நீங்கள் வளமையை காண்பீர்கள். இது உண்மை. ஆமேன். ஆண்டவரை சிக்கன நாம் இப்பொழுது பிடித்திருக்கின்றோம். நம் இப்பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்வோம், இந்த ஆண்டவர் இல்லாம என்னால் வாழ முடியாது என்று. உண்மையிலும் உண்மை அதுதான். இந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கின்ற பொழுது, இந்த ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற பொழுது, இந்த உலகம் நம்ம எதுவும் செய்ய முடியாது, யாருமே நம்மை அசைக்க முடியாது. அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்க விரும்புறாரு. நாமும் இப்ப கேட்போமா, ஆண்டவரே நீங்க என் கூடவே இருங்க, என் பக்கத்திலேயே இருங்க, எனக்கு என்ன நேர்ந்தாலும், நான் உம்மை விட்டு விலகிச் செல்ல நேர்ந்தாலும் நீ என்னை பிடிச்சி இழுத்து கொள்ளுங்க, என்னை அரவணைத்து கொள்ளுங்க, நீங்க இல்லாம நான் இல்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி இந்த ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோமா?
இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இருட்டாக இருக்கின்றது. ஆண்டவரே, பாவத்தினால் ஒளி இழந்த மகனாக உமக்கு முன்பாக நான் இருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த உலகம் தருகின்ற வேதனைகள், துன்பங்கள், துயரங்களுக்கு மத்தியில் என்னுடைய வாழ்வை தொலைத்து நான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, வாழ வழி தெரியாமல் உயிரற்ற நிலையில் நான் இருக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய ஆடிகொண்ட இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு இருக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே உன்னத பிள்ளையாக நான் இருக்கின்றேன். ஆண்டவரே, இருந்த பொழுதிலும் என்னுடைய நம்பிக்கையினால் உமீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே தளர்ந்ததினால் நான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, வெளிச்சமாக இருக்கின்ற உம்மை விட்டு நான் பல நேரங்களிலே ஓடி சென்றிருக்கின்றேன். ஆண்டவரே, ஜீவனாக இருக்கின்ற உம்மை பிரிந்து நான் பல நேரங்களிலே வாழ்ந்திருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நான் உம்மை இறுக பற்றி கொள்ளுகின்ற அந்த வல்லமை எனக்கு தாரும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் இந்த நேரத்தில் நீர் தீர்த்து வைப்பீராக. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கடன் தொல்லையானாலும் சரி, சமாதானம் இல்லாமல் இருக்கின்ற நிலையானாலும் சரி, இந்த வல்லமையுள்ள கடவுளாகிய நீர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் மாற்றி விடும். ஆண்டவரே, இருளான எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த நேரத்தில் வெளிச்சத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய கரத்தை நீட்டி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வுக்கு ஒளியாக நீர் மாறும் என்று சொல்லி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை பாடி ஆண்டவருடைய ஆசீரை கேட்போமா? இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஆமாண்டவரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கேட்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த நேரத்திலே வேதனையோடு ஆண்டவருக்கு முன்பாக நாம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டவர் சொல்லுகின்றார், உடைய கண்ணீர் விலை மதிப்பில்லாதது, உடைய கண்ணீரை என்னுடைய தோள் பையிலே நான் சுமந்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அந்த விலை மதிப்பில்லாத கண்ணீரை இந்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் சிந்துகின்ற பொழுது அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக இந்த ஆண்டவர் விடையை கொடுப்பார். எப்படிப்பட்ட காயத்தோடு இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக இருந்தாலும் இந்த ஆண்டவர் நம்முடைய காயப்பட்ட இதயத்தை ஆறுதலினால் தேற்றக்கூடிய தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். இனி வாழ்நாள் முழுவதும் இந்த ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்வேன், இவரை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்கின்ற உறுதியோடு வாழ்வோம் என்கின்ற வாக்கோடு இந்த ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். அருள்
நாமத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம்.